அண்ணா மறைஞ்ச பிறகு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லது செய்யுது அதை நீங்க பட்டியலிட்டீங்கன்னா எதுவுமே பெரிய அளவில் இருக்காது. மைனாரிட்டி அரசாங்கம் காங்கிரஸ், மைனாரிட்டி அரசாங்கம் தேவகவுடா, மைனாரிட்டி அரசாங்கம் குஜரால், மைனாரிட்டி அரசாங்கம் விபி சிங், மைனாரிட்டி அரசாங்கம் வாஜ்பாய், அத்தனையிலையும் ஷேர் யாருக்கு? திமுக அரசாங்கம். அம்பேத்கர் கொண்டு வந்த ஆர்டிக்கல்ல என்ன இருக்குது? அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்குது? இந்தியாவின் அலுவல் மொழியாக ஹிந்தி. அப்போ அந்த மூத்த மொழிக்கு இருக்கிற அந்தஸ்துன்னா தமிழ்நாட்டில் பயன்பாட்டு மொழியாக கொண்டு வரணும். நீங்கள் செம்மொழியாக கொண்டு வந்தீங்கன்னா போயிடும். கலைஞர் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தானே சமஸ்கிருதத்துக்கும் செம்மொழி கொடுத்தாங்க. அப்புறம் நமக்கு என்ன தனி சிறப்பு? நீங்கள் கவர்னர் ஆட்சி ஆர்டிகல் 350 பயன்படுத்தி 2 முறை உங்கள் ஆட்சியை கவுத்துக்குது. எம்ஜிஆர் ஆட்சியை நீங்கள் கவுக்க சொன்னீங்க. பதுங்கு குழியில் உக்காந்தான் பாருங்க, அவெல்லாம் வெள்ளக்கொடி பிடிச்சி வெளியே வந்து அந்த போராளி முதற்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் முதற்கொண்டு வெளியே வந்தாங்க. எல்லாரையும் சொல்லுங்கள். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக நீட்டை கொண்டு வந்தது யார்? திமுக அரசாங்கம். 2010 அப்பீல் போகக்கூடாது, போனால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், வாபஸ் வாங்கிட்டு சொல்லலாம்ல. அப்பீல் போனாங்க. அப்பீல் போயிட்டு அந்த அப்பீலில் தான் 2016 தீர்ப்பு வருது. நீட்டு கம்பல்சரி. நீங்கள் வருஷத்துக்கு எப்படி ஒரு 300 பேர் படிச்சிருப்பானா? நீங்கள் 5 வருஷத்தில் 1500 பேர் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்க எம்பிபிஎஸ் ஆகிருப்பாங்களா? ஏன் கொடுக்கல? பழைய பென்ஷன் கொடுக்கல, நீங்கள் போக்குவரத்து தொழிலாளருக்கு நிலுவைத் தொகை கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கல, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கல, போலீஸ் ரிஃபார்மை பெரிய அளவில் கடைபிடிக்கல. குற்றத்தை தான் சொல்லணும் ஒழிய நிவாரணம் நாங்கள் 104 கோடி கொடுத்தோம், 200 கோடி கொடுத்தோம், இது பெருமையாக இது. காமராஜரை காப்பாற்றுற அதிகாரம் எமர்ஜென்சி நேரத்தில் உங்களுக்கு இருக்குதுண்ணா, ஏன் உங்கள் மகனை காப்பாற்றுற அதிகாரம் இல்லை? அவருடைய மிசால உள்ள போகிறேன். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல, மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, லேப்டாப்பு கொடுக்கல, எதுவுமே செய்யாமல். ஆனால் 75 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் கொண்டாடுறோம், நாங்கள் கொண்டாடுறோம். மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப அதிமுக தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப அங்கே கட்சி மேடை மாதிரி பேசியது ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அதாவது திமுக எந்த கட்சி மேடைனாலும் அவங்க கட்சிக்காரங்க கல்யாணம் தானே, அதனால் அதில் வழக்கமாக பேசுகிறது தான். இப்போ அவர் என்ன பேசினாருன்னா, இப்போ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் என்னன்னு நீ சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கணமாக கொடுக்கலாம். இப்போ அவங்க 75 வருடம் திமுக நிறைவேறி இருக்கு இந்த தமிழகத்தில். நாங்கள் வேரூன்றி 75 வருடம் ஆயிடுச்சு. எங்கள் கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்தே நாங்கள் தான் தமிழகத்தை தலை நிமிர்ந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பட்டியலிடுறாங்க சார். ஸோ ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா இவங்களோட ஆட்சியெல்லாம் வந்தோடனே வேலையில்லா திண்டாட்டங்கள் ஜாஸ்தி இருந்தது. அதை நாங்கள் தான் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வர மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ நமக்கே தெரியும், எமர்ஜென்சி டைம் பீரியடில் திமுக மேலே எந்த அளவுக்கு அது எல்லாருமே சஃபர் ஆகிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக அது நடந்தது. அதையும் அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. திரும்ப திரும்ப ஸ்டாலின் நான் மிசால அடிபட்டுட்டு வந்தவன், நான் அதையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்காரே சார். இல்லை, இப்போ என்னென்னா திமுக ஆரம்பித்தது 1949. 1949 நம்ம ராபின்சன் பூங்காவில் ஆரம்பித்தாங்க. 49லேருந்து 69 வரைக்கும் 20 ஆண்டுகள் பேரறிஞர் அண்ணா இருந்த காலம், அண்ணா கோல் வச்சிய காலம், அப்புறம் அண்ணா ஒரு ஷார்ட் டேர்மில் முதலமைச்சராக இருந்த காலம். அந்த காலத்தில் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதற்கு பிறகு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் இல்லை 52 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களின் காலம். அந்த காலத்தில் என்ன செய்தாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பேரறிஞர் அண்ணா காலத்தில் இந்திக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தினாங்க, நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் அண்ணா. அதுக்கப்புறம் அண்ணா மறைஞ்ச பிறகு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லது செய்தார் அதை நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா எதுவுமே பெரிய அளவில் இருக்காது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் முதல்ல எடுத்திங்கன்னா நம்ம காவிரி ஒப்பந்தம், சென்னை சமஸ்தானத்துக்கும் மைசூருக்கும் நடந்த ஒப்பந்தத்தை 1974 புதுப்பிக்கணும். 50 வருஷம். 1924 ஆரம்பித்தது, 74 புதுப்பிக்கணும். புதுப்பிக்கலை.
புதுப்பிக்காத போது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு வழக்கு போட்டாங்க. விவசாயிகள் வழக்கு போட்டாங்க. தமிழ்நாடு அரசு, கருணாநிதி அரசும் அதில் இணைஞ்சிக்கினாங்க அந்த வழக்கில். பிறகு இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அந்த வழக்கு வாபஸ் வாங்கின பிறகு அங்கே தேவராஜ் அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது இந்திரா காந்தி அவர்களின் விசுவாசி. அங்கே நிஜலிங்கப்பா தோக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. நிஜலிங்கப்பா தோட்டு நம்ம தேவராஜ் அரசு ஜெயிச்சார். தேவராஜ் அரசு கலைஞர் கருணாநிதி அவர்களும் மத்தியில் வந்து ஜெகஜீவன் ராம் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வி. முதல் அடி அதில் தான் காவிரி பிரச்சனைக்கு நம்மளுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு தான் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போராட்டங்கள் ஜெயலலிதா அம்மா அந்த போராட்டங்களை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கு அந்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு, காவிரி மேலாண்மை வாரியமும் அதே மாதிரி ஒழுங்காற்று குழுவும் அமைக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாங்கி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அது நிறைவேற்றப்பட்டது. அப்போ கருணாநிதி என்ன செய்தார்? முல்லை பெரியார் விஷயத்தில் என்ன செய்தார்? அதே மாதிரி முல்லை பெரியார் எடுத்துகிட்டு 1976 உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 152 அடியிலேருந்து 136 அடிக்காக இறக்கியாச்சு. எதுக்காகனா அதை ரினோவேஷன் ஒர்க் பண்ணோம், அதை பராமரித்து அதை இன்னும் நிறையா சீரமைப்பு பணிகள் செய்யணும்னு அணைய டேமை வந்து அதே மாதிரி சீரமைப்பு பணி பண்ணி எல்லா கட்டுமானம் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் உயர்த்தணும் போது கேரளா வந்து உயர்த்த முடியாதுன்னு ஸ்டே போய் வாங்கிட்டான். இல்லை அணை வந்து பெரிய பாதுகாப்பில் இல்லைன்னு. அதற்காக நடைபெற்ற போராட்டங்கள் எக்கச்சக்கம். அந்த போராட்டங்கள்லாம் நடந்து 136 அடியை 142 அடியாக உயர்த்துறதுக்கு ஜெயலலிதா அம்மா அதிமுக ஆட்சி காலத்தில் ஆணை பெறப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துச்சு. 142 அடியாக இப்போ உயர்த்திக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு 152 அடியாக மாற்றிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்தணுன்னா ஒரு 9 மரம் வழியில் இருக்குது. நீங்கள் ஜேசிபி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த 9 மரத்தை வெட்டினா தான் உள்ளே போக முடியும். அதை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. சரி, இன்றைக்கி யார் இருக்கா? 18 வருஷம் மத்தியில் மெஜாரிட்டியாக இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. எந்த ஒரு மாநில அரசுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. மத்தியில் மைனாரிட்டி அரசாங்கம் காங்கிரஸ், மைனாரிட்டி அரசாங்கம் தேவகவுடா, மைனாரிட்டி அரசாங்கம் குஜ்ரால், மைனாரிட்டி அரசாங்கம் விபி சிங்கு, மைனாரிட்டி அரசாங்கம் வாஜ்பாய். அத்தனையிலையும் ஷேர் யாருக்கு? திமுக அரசாங்கத்துக்கு. இந்த நாட்டை ஆளக்கூடிய ஷேர் கட்சி இது. அப்போ என்ன மாதிரி சான்ஸ், ஒரு பொன்னான வாய்ப்பாக இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அப்போது முல்லை பெரியார் அணையை உயர்த்துறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம். சரி, இப்போ கூட என்னென்னா இந்தி போராட்டம் எத்தனை பேர் உயிர் திறந்தாங்க. நீங்கள் ஆட்சி கட்டில் உட்காந்தீங்கல்ல, விபி சிங் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் முதல்ல உட்காந்தீங்கல்ல, என்ன செய்யணும்? ஆர்டிகல் 343 ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கணும்ல. அம்பேத்கர் கொண்டு வந்த ஆர்டிக்கலில், அம்பேத்கர் கொண்டு வந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது? அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்குது? இந்தியாவின் அலுவல் மொழியாக ஹிந்தி கூட வந்து ஆங்கிலம் 15 வருஷத்துக்கு இருக்கலான்னு இருக்குது. ஆனால் இவர் ஆட்சியில் இருந்தார்ல, மாநிலங்களுக்கு அலுவல் மொழியாக 22 மொழிகள் அந்தந்த மாநிலத்துக்குரியது, மாநிலத்துக்குள்ள அலுவல் மொழி அவங்க தாய்மொழி வச்சுருக்கலாம். மற்றபடி தேசிய அளவில் இன்டர்லிங்க் பண்ணணுன்னா அது ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதுதான் ஆர்டிக்கலில் இருக்குது. அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஏன் அதில் மாற்றலை? இதுக்கு எதாவது அவங்க விளக்கம் கொடுக்க முடியுமா? உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி. அப்போ அந்த மூத்த மொழிக்கு இருக்கிற அந்தஸ்தின்னா தமிழ்நாட்டில் பயன்பாட்டு மொழியாக கொண்டு வரணும். நீங்கள் செம்மொழியாக கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் செம்மொழியாக கொண்டு வர காலகட்டத்தில் தான் 2008 நினைக்கிறேன், சோனியா காந்தி அம்மா இருக்கும்போது, மன்மோகன் சிங் இருக்கும்போது, கர்நாடக கன்னடத்துக்கு செம்மொழி, தெலுங்குக்கு செம்மொழி, மலையாளத்துக்கு செம்மொழி, அப்புறம் நம்ம சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி, எல்லாத்துக்கும் செம்மொழி வாங்கி கொடுத்தாச்சுல்ல. இப்போ கலைஞர் ஆட்சியில் தானே அது வந்துச்சு. ஆமாம், கலைஞர் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தானே சமஸ்கிருதத்துக்கும் செம்மொழி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன தனி சிறப்பு? எல்லா மொழிக்கும் கொடுக்குற மாதிரி அப்போ நம்மளுக்கு தனி சிறப்பு வேணும்னா பயன்பாட்டு மொழியாக அதை கொண்டு வரணும். அப்போது அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரணும். இல்லைன்னா நேஷ்னல் லாங்குவேஜாக 22 மொழிகளையும் கொண்டு வந்திருக்கலாம்ல, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் கொண்டு வரல?
இன்றைக்கி வரைக்கும் இருமொழி கொள்கை தான், அவங்க மும்மொழி கொள்கை தான், மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி மும்மொழி கொள்கை தான், நம்ம இருமொழி கொள்கை தான், இப்படியே சொல்லி நம்மளுக்கு மட்டும் வேண்டாம் ஆனால் மற்ற மாநிலத்துக்கு இருக்கட்டும்னு ஏன் சொல்கிறீங்க? இந்தியாவே ஆளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது. அன்றைக்கி நீங்கள் தமிழ் மொழியை முன்னேற்றி இருக்கலாம்ல, தேசிய அளவில் கொண்டு போயிருக்கலாம்ல, ஏன் செய்யலை? அன்றைக்கி என்ன செய்கிறாரு? எனக்கு இந்த துறையை கொடுங்க, என் பேரனுக்கு இந்த துறையை கொடுங்க, இப்படி தானே கேட்டு வாங்கிக்கினாங்க. அப்புறம் என்ன செய்தாங்க? அதே மாதிரி 1976 டியூரிங் எமர்ஜென்சி முடிஞ்சோன்னு நம்ம இவங்க என்ன செய்தாங்க, இந்திரா காந்தி அம்மா 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து மாநில பட்டியலில் கல்வி இருந்துச்சு, அதை பொதுப்பட்டியலுக்கு பொதுப்பட்டியல் மாற்றினாங்கல்ல. ஆமாம். சரி, இவங்க ஆட்சி வந்துச்சுல்ல, அது ஏன் திருப்பி மாநில பட்டியலுக்கு மாற்றலை? கலைஞர் கருணாநிதி மத்தியில் ஆட்சியில் இருந்தார், அவர் தான் ஆட்சியை செய்தார். ஆமாம். ஏன்னா அவர் சொல்லணும்னா விபி சிங்கும் இவரை தான் மெயினாக வச்சுருந்தார். எல்லாரும் இவரை தான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாங்க, ஒரு மூத்த தலைவர் ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் அப்படி தானே, மைனாரிட்டி ஆட்சியில். அப்போ என்ன செய்தார்? ஏன் நீங்கள் தமிழை வந்து இது மொழி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரல? தமிழை ஏன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கலை நேஷ்னல் லெவலில்? இது ரெண்டு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. இது ரெண்டு. மூணாவது, நீங்கள் வந்து கவர்னர் ஆட்சி வந்து ஆர்டிகல் 350 பயன்படுத்தி 2 முறை உங்கள் ஆட்சியை கவுத்துக்குது. எம்ஜிஆர் ஆட்சியை நீங்கள் கவுக்க சொன்னீங்க. ஆமாம். இந்திரா காந்தியை கட்டுப்படுத்தி நீங்கள் அழுத்தம் கொடுத்து கவுக்க சொன்னீங்க, கவுத்திங்க. 3 முறை ஆர்டிகல் 350 பயன்படுத்தி கவுத்துருக்காங்கல்ல. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்டிங்கல்ல, ஆட்சியில் வந்தீங்களே. அப்போ ஒன்று கவர்னர் பதவி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அமெண்ட்மெண்ட்டு திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். இல்லையா கவர்னருக்கு இருக்கிற அதிகாரங்களை குறைச்சிருக்கலாம். இல்லையா கவர்னர் மசோதாவையோ பில்லையோ பாஸ் பண்ணுறதுக்கு காலவரை நிர்ணயித்துக்கலாம். எதுவுமே செய்யலையே. எங்களுக்கு வந்து நம்ம சுர்ஜித் சிங் பர்னாலா தான் வேணும்னு சொல்லிட்டு தேவையான கவர்னரில் வாங்கிக்கிறீங்க. கவர்னர் வேண்டான்னு சொல்லவே இல்லையா? மாற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை நீங்கள்? அப்போ இது போல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாநிலத்திற்கு தேவையான எந்த விஷயம் நீங்கள் செய்தீங்க? இலங்கை தமிழர் விஷயத்தில் எடுத்துக்கோங்க. 2009 மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன செய்தார்? மத்தியில் இவங்க ஆட்சி தான், திமுக ஆட்சி தான் மத்தியில். அப்போ என்ன செய்தார்? நம்ம 1 மணி நேரமாக என்னமோ பீச்சில் போய் உண்ணாவிரதம் படுத்துட்டு இருந்தார். அப்போது சிதம்பரத்துக்கிட்டேருந்து ரிப்போர்ட் வருது என்னென்னு, அங்கே வந்து போரை நிறுத்திடுறாங்க அப்படின்னு. உடனே என்ன செய்கிறாரு? போரை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லியாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆஹா, அவங்க சிலரில் என்ன நினச்சாங்க, இலங்கை தமிழர்கள், இலங்கை போராளிகள், ஆஹா கலைஞரே சொல்லிட்டாரு போரை நிறுத்தியாச்சுன்னு. அதனால் பதுங்கு குழியில் உக்காந்தான் பாருங்க, அவெல்லாம் வெள்ளைக்கொடி பிடிச்சி வெளியே வந்து அந்த போராளி முதற்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் முதற்கொண்டு வெளியே வந்தாங்க. எல்லாரையும் சுட்டுட்டான். நடந்துச்சா இல்லையா? அப்போது இங்கே நிருபர் கேட்குறாங்க இவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி நீங்கள் வந்து போர் நின்றுச்சுன்றீங்க, இப்போவும் கொத்து கொத்தாக மக்கள் சாகுறாங்க, அங்கே இன்னும் பேர் இங்கே துப்பாக்கியில் சுட்டுருக்கான், அப்படியா? அப்போ என்னென்னா மழை நின்றாலும் தூவான விடவில்லைன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது அந்த நேரத்துலையும் ராஜினாமா பண்ணியோ இல்லை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தியோ நீங்கள் எந்த விதத்துலையும் உதவாதீங்க, இல்லைனா நீங்கள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, ராஜபக்சேக்கு அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. செய்திருந்தால் அன்றைக்கி நிறுத்தியிருக்கலாம்ல போகிறேன். இது நடந்துச்சு. இப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் இவங்க மத்திய அரசுக்கு வந்து இவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இணக்கமாக இருந்துக்குவாங்க. இவங்களுக்கு எதிர் ஆட்சி இருந்துச்சுன்னா உரிமையை கேட்போம், தமிழ்நாட்டு உரிமையை மீட்போம், இதே தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம், டைம் பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த 75 வருஷம் சொல்கிறதுல இவங்க ஆட்சி செய்த அந்த 50 வருஷம் 52 வருஷங்களில் தமிழ்நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் செய்தது என்ன? இல்லைன்னா இந்த உரிமையை நான் வாங்கி கொடுத்தேன், அந்த உரிமையை பிஜேபி பறிச்சிச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. இப்போ நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நீங்கள் தானே கையெழுத்து போட்டு வந்தீங்க. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கம்பெனிக்கு நீங்கள் தானே கையெழுத்து போட்டு வந்து டிஆர் பாலு பெருமையாக ஏர்போர்ட்டில் சொன்னார். மக்கள் புரட்சி அப்புறம் வெளிச்ச பிறகு என்னடா இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் இல்லை நாங்கள் வெறும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவங்க வந்து ஆய்வுக்கு தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆய்வுக்கு எப்படி கையெழுத்து போடலாம்? நம்மளுக்கு தேவையே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு ஆய்வு பண்ணணும்?
நம்மளுக்கு வேண்டான்றோம். அப்புறம் எதுக்கு ஆய்வு? இதுதானே யோசிக்கணும். அப்புறம் என்ன செய்தார்? அப்போது எடப்பாடியார் அவர் ஆட்சி வரும்போது என்ன செய்கிறாரு? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை அறிவிக்கிறார். இவங்க செய்து ஆரம்பித்து வச்ச தவறுக்கு அவர் பரிகாரம் தேடி அதற்கு ஒரு சொல்யூஷன் தேடுறார், தீர்வு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சாச்சா? இனி எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமோ, மீத்தேன் திட்டமோ, ஈத்தேன் திட்டமோ, புரோப்பேன் திட்டமோ, பியூட்டேன் திட்டமோ, எந்த நியூட்ரின் திட்டமோ வராதில்ல. அது முடிஞ்சு போச்சா? அது செய்தார். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டு தேர்வு. நீட்டு தேர்வு 2010 கொண்டு வந்தது யார்? MCI மூலமாக, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக நீட்டை கொண்டு வந்தது யார்? திமுக அரசாங்கம் 2010. அப்போ ஆமாம், காந்தி செல்வின் தான் இணை அமைச்சராக இருந்தார், குலாம் நபி ஆசாத் கூட, காங்கிரஸ் கூட. மத்தியில் மைனாரிட்டி அரசாங்கம் அப்போ கொண்டு வந்தாரா இல்லையா? இவங்க கொண்டு வரும்போது எக்ஸப்ஷன்லாம் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு. அதை போய் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. 2013 தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்துச்சு. நீட் தேர்வு நடந்ததால் தான் மத்தியில் கலைஞர் கருணாநிதி காங்கிரஸின் ஆட்சி, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா ஆட்சி. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் 2011 நீட் தேர்வு நடந்துச்சு. நடந்தாலும் அவங்க என்ன செய்தாங்க? போய் கேஸ் போடுறாங்க ஹைகோர்ட்டில். இந்த நீட் தேர்வு நடந்துச்சுல, இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிடக்கூடாது, இந்த தேவையில்லை இந்த தேர்வு, கோர்ட்டில் ஸ்டே வாங்குறாங்க ரிசல்ட் வெளியிடுறதுக்கு. அதேமாதிரி நம்ம வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் 2013 அவங்களும் போய் ஸ்டே வாங்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா அவங்க ஏன் போய் ஸ்டே வாங்க போகிறாங்க? தமிழ்நாடு நடந்துச்சுல்ல, அது அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் போட்டு அப்படியே மறைச்சிட்றாங்க. ஊடகத்தில் பேசும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நீட்டு வாங்கணும். எவ்வளோ பொய் அப்போ பாருங்கள். 2013 தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்குன்னா முதலமைச்சராக இருக்க ஜெயலலிதா ஏன் கேஸ் போடுறாங்க? வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஏன் கேஸ் போடுது? நடந்தால்தானே கேஸ் போடுறாங்க. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 115 வழக்கு உச்சநீதிமன்றம், அந்த எல்லா உயர்நீதிமன்றங்களையும் எல்லா ஸ்டேட்லேயும் வழக்கு இருந்துச்சு. அது மொத்தத்தையும் உச்சநீதிமன்றம் தானாக எடுத்துக்கிட்டு அவங்க 2013 அல்டமாஸ் கபீர் தலைமையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அரசியல் சாசனத்துக்கு எதிராக அது நீட்டு இருக்கக்கூடாது. ஜெயலலிதா நிம்மதியாக இருந்தாங்க, அப்பா நீட்டு போயிடுச்சுறான்னு. ஆனால் டெல்லியில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் என்ன செய்யுது? குலாம் நபி ஆசாத் நாங்கள் அப்பீல் போவோம். அப்போவும் கருணாநிதி ஒன்றுமே சொல்லலையே. அப்பீல் போகக்கூடாது, போனால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், வாபஸ் வாங்கிட்டு சொல்லலாம்ல. அப்பீல் போனாங்க. அப்பீல் போயிட்டு அந்த அப்பீலில் தான் 2016 தீர்ப்பு வருது, நீட்டு கம்பல்சரி. அதுலேயும் ஆஜரானது யார்? சிபிஐ சார்பாக நிதி அமைச்சர் சிதம்பரத்தோடைய மனைவி நளினி சிதம்பரம் வழக்கறிஞர், அவங்க ஆஜராகிறாங்க சிபிஐ சார்பாக. அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீட்டு தேர்வு நடந்து தான் தீரும், நீட்டு வேண்டான்னா நீங்கள் கடவுள்கிட்ட தான் கேட்கணும். சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் நீட்டை கொண்டு வந்து யார்? அப்புறம் 2016 1 வருஷம் விலக்கு. எடப்பாடியார் 1 வருஷம் விலக்கு வாங்கி கொடுத்தார். அந்த விலக்கு வாங்கினா அந்த விலக்கு ஜெயலலிதா அம்மா காலத்துலேயே அது எக்ஸம்ஷன் கேட்டாங்க. கேட்டால் 1 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஸ்டேட் போர்டில் இருந்தோம், சிபிஎஸ்சி நடத்துது அப்படின்னு 1 வருஷம் எக்ஸப்ஷன் கேட்டாங்க. அந்த 1 வருஷம் மட்டும் உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. 2017 எடப்பாடியார் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னுச்சு, முடியாது. இப்போ நீட்டு இந்த பூதத்தை கொண்டு வந்தது யார்? 100% திமுக தானே. இந்தியா முழுக்க கொண்டு வந்தது திமுக தானே. இவங்க என்ன சொன்னாலும் காங்கிரஸ் கேட்க போகுது. அப்போ கொண்டு வந்தது இவங்க தானே அங்கே ஆட்சியில் இருக்கும்போது. சரி, இப்போ அதில் ஒரு தீர்வை எடப்பாடியார் பார்த்தார். 5 பேர்லேருந்து 7 பேர் தான் +2 அடிப்படையிலேயே MBBS படிப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் கார்ப்பரேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க. எடப்பாடி என்ன செய்தார்? இப்போ இந்த நீட்டை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியல, காங்கிரஸை திமுக கொண்டு வந்துச்சு, பிஜேபி இதை நடத்துவான்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு அந்த கேஸுக்கு ஆஜராகிட்டு என்ன செய்கிறாரு? இந்த நீட்டில் 7.5% இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு கொண்டு வராரு. எது கொண்டு வராரு? கவர்மெண்ட் ஸ்கூலில் படி ஏழை பிள்ளைங்க தானே நீட்டு முடியல, நீட் எழுத முடியலையா, அவங்களுக்கு நான் கன்செஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கிராமத்தில் மக்கள் கூட, பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் மாணவர்கள் நீட் எழுதி MBBS போகணும். அதுக்கு முன்னாடி 5 பேர் 6 பேர் 7 பேர் தான் படித்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை அரசு பள்ளி மாணவர்கள் MBBS கவுன்சிலிங். ஏன்னா 1 கோடி ரூபா கொடுக்கணும், 1.5 கோடி ரூபா கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டானா அது டொனேஷன்லாம் அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏழை மாணவர் எங்கேருந்து கொடுப்பான்? அப்போது இவர் என்ன செய்தார்? அது கொண்டு வந்த முதல் வருஷத்துலேயே 2018 நினைக்கிறேன், முதல் வருஷத்துலேயே 412 பேர் சேர்ந்தாங்க. இப்போ வருஷம் 500லேருந்து 600 பேர்
கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் எம்பிபிஎஸ் ஆகி கழுத்து ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு வரான். இப்போ வரைக்கும் 3000 பேர் டாக்டர் ஆகிறோம். அவெல்லாம் வந்து நம்ம எடப்பாடியாரை வந்து அந்த அளவுக்கு தெய்வமாக நினைக்கிறாங்க. ஐயா, என் பிள்ளையெல்லாம் நாங்கள் விறகு பொறுக்கி வியாபாரம் பண்ணுறோம், என் பிள்ளை எம்பிபிஎஸ் இன்றைக்கி டாக்டர் ஆகுது. ஒரு நயா பைசா செலவு கிடையாது, சாப்பாட்டு செலவு கிடையாது, ஹாஸ்டல் செலவு கிடையாது, ஃபீஸ் செலவு கிடையாது, எந்த செலவும் இல்லாமல் எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ இவர் என்ன சொன்னார், ஸ்டாலின் 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க 7.5% கொடுத்துட்டாங்க, நாங்கள் 2.5% எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல? 5 வருஷம் ஆகுது. ஆமாம். நீங்கள் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 300 பேர் படிச்சிருப்பானா? நீங்கள் 5 வருஷத்தில் 1500 பேர் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்க எம்பிபிஎஸ் ஆகிருப்பாங்களா? ஏன் கொடுக்கல? அதுக்கு என்ன பட்ஜெட்டாக வேணும்? பழைய பென்ஷன் கொடுக்கல, நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கல, மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கல, போலீஸ் ரிஃபார்மை பெரிய அளவில் கடைபிடிக்கல, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல, மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, லேப்டாப்பு கொடுக்கல. இவ்வளவும் நீங்கள் செய்யலை. கேட்டால் அந்த பட்ஜெட் வரணும், இந்த பட்ஜெட் வரணும். மாதம் ஒரு தடவை மின் கணக்கீடுன்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி வரைக்கும் கொடுத்தீங்களா? அது உங்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கீங்க, 6000 ரூபா வருஷத்துக்கு மிச்சமாகணும். இன்றைக்கி வரைக்கும் அப்படியே வாய மூடின்னு அது தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே. அப்போ என்ன அர்த்தம் அது? இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். எதுவுமே இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யாமல் ஆனால் 75 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் கொண்டாடுறோம்னா மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? மக்களின் எந்த தேவையும் நீங்கள் நிறைவேற்றவே இல்லைல்ல, அப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்களா மக்கள்? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது? அவர் சொல்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்குது. இப்போது எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, அது ரிப்போர்ட்லேயே க்ளீனாக இருக்குது. இது பாருங்கள், ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னா 18 அக்டோபர் 2025 வரை இந்த 5 வருஷத்தில் தமிழகத்தில் 6862 கொலைகள் பாருங்கள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவங்க சொல்கிறாங்க, சமூக நலத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க என்னென்னு, 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க இந்த 4.5 வருஷத்தில். 7000 சிறுமிகள், 104 கோடி நாங்கள் நிவாரணம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி இதை போய் பெருமையாக பேசுகிறாங்களே. அந்த கோடிகளை சொல்லலாமா? குற்றத்தை தான் சொல்லணும் ஒழிய நிவாரணம் நாங்கள் 104 கோடி கொடுத்தோம், 200 கோடி கொடுத்தோம், 300 இது பெருமையாக? இது எப்படி சொல்லலாம்? அப்போது எந்த நிவாரணம் கொடுத்தா அவங்களுக்கு அது ஈடாகுமா சொல்லுங்கள்? இப்போ போக்சோ வழக்கு தானே மொத்தமுமே. அப்போ இது எந்த அளவுக்கு கையாண்டுருக்கீங்க? இது மொத்தமும் கேட்பாங்கல்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விழுப்புரத்தில் திருவண்ணாமலையில் பெண்களை வந்து காவல்துறையினே பாலியல் செய்து, அது எவ்வளோ கொடுமை. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கல சொல்லுங்கள். டிஜிபி நியமிக்கணும் இல்லையா? இப்போது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் என்ன ஆச்சுன்னா 2019 டிகே ராஜேந்திரன் டிஜிபி, அவர் பதவி காலம் முடியும்போது என்ன செய்கிறாரு, ஜூனில் முடியுதுன்னா பிப்ரவரி மார்ச்லேயே நினைக்கிறேன் 12 பேர் லிஸ்ட்டை யூபிஎஸ்சி கொடுத்துட்டாரு, மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு கொடுத்தாச்சு. அவங்க தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் 12 பேர் கொடுத்தீங்கன்னா, இல்லை 10 பேரோ 5 பேரோ கொடுத்தீங்கன்னா அவங்க 3 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் அனுப்புகிற ஆள் தான் சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் அனுப்பணும். அதுபோல் அவர் அனுப்பி அந்த 12 பேரில் ஒருத்தர் 3 பேர் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதில் திரிபாதியை போட்டார் அவர் 2019. எப்படி ஸ்மூத்தாக நடந்துச்சு? இப்போது நீங்கள் பொறுப்பு டிஜிபியை போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 8 பேர் சீனியாரிட்டியில் இருக்காங்க. ஆமாம். அந்த 8 பேர் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருக்கும் மனநிலை? இப்போது ஒருத்தர் இணையாக இருக்கார், கொஞ்சம் ஜூனியர்னா அப்படிங்க மாற்றி போட்டிங்கன்னா அது வேறு விஷயம். 8 சீனியாரிட்டியை தாண்டி 9வது இருக்கிறவரை கொண்டு பொறுப்பு டிஜிபியாக போட்டால் ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதான்னு சொல்ல முடியாது. ஆனால் பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா 8.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில், இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பான ஒரு இடம் தான் டிஜிபி, உச்சபட்ச பதவி. அமைச்சர்கள் மாறலாம், ஆட்சி மாறலாம்,
ஆனால் இந்த பதவி 2 வருஷம் குறைஞ்சிது. சுப்ரீம் கோர்ட்டு பிரகாஷ் சிங் வழக்கில் சொல்லியிருக்குது 2 வருஷம் குறைஞ்சது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ 2 வருஷம் இருக்க போகிறாரு. அப்போ அதுக்கு வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டு எப்படி செய்ய முடியும் வேலை? அப்போது கம்யூனிகேஷன் கேப் வரும், செயல்பாடில் சுணக்கம் வரும். இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அது தவறுக்கு வழிவகுக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இது இத்தனையும் சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே ஹிந்தி டிபேன் ஒரு வழக்கு போட்டார். அது செப்டம்பர் 8ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போது கிஷோர் கிருஷ்ணசாமி வழக்கு போட்டிருக்காரு, அவதூறு வழக்கு. அதில் நீதிமன்றம் சொல்லி இது உடனே முடிங்கன்னு. யூபிஎஸ்சிக்கு இவங்க எடுத்து கொடுத்தாங்க, 8 பேர் கொடுத்தாங்க. அதில் 3 பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த 3 பேரை கொடுத்ததில் ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இல்லை இந்த 3 பேரை வேணாம், வேறு பேர் வேறு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க யூபிஎஸ்சியில், நாங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சிட்டோம், நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதுதான், அந்த 3 பேரில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. நீங்கள் கொடுத்தது தானே. சீமா அகர்வால் ஒருத்தர், ராஜீவ்குமார் ஒருத்தர், சந்தீப் ராய் ரத்தோர் ஒருத்தர், 3 பேர் நீங்கள் கொடுத்தது தானே. இப்போ இந்த 3 பேரும் வேண்டான்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது காலதாமதம் பண்ணுவதுக்கு தான். ஏன்னா மெயினாக 2 வழக்கு போட்டான். ஒரு வழக்கு என்னென்னா இந்த கிட்னி திருட்டு வழக்கு. ஆமாம், அதில் வந்து செக்ஷன்ஸ் வந்து நான் பெயிலபிள் ஹெவி செக்ஷன்ஸை போடணும். அதே மாதிரி ஐயா கே நேருடைய துறை, அந்த துறையில் 2538 போஸ்டிங்க்கு ஜாப் கேஷ் ஸ்கேம், அதுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் 35 லட்சம் வாங்கியிருக்காங்க ஒரு வேலைக்கு. 2538 வேலைக்கு கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்திருக்குது, முகாந்திரம் இருக்குது. ஒரு 150 ஆவணம் 150 இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம் இதோட ஆவணங்கள், இந்த பரிவர்த்தனை. அப்புறம் என்னென்னா இது ஹவாலா பரிவர்த்தனை மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு 252 பக்க அறிக்கையை அமலாக்கத்துறை கொண்டு போய் நம்ம டிஜிபி கிட்ட கொடுத்துருக்குது, பொறுப்பு டிஜிபி. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இதுலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னா நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் பண்ணணும். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பண மோசடி செக்ஷன்ஸாக இருந்தால் இடி உள்ளே வரும் அமலாக்கத்துறை. அதனால் இவங்க தயங்கி அப்படியே போட்டுட்ருக்காங்க. இப்போ இது அப்போது பொறுப்பு டிஜிபி போடுறீங்கன்னா அந்த சந்தேகம் வருமா இல்லையா? ஒருவேளை அதனால தான் நீங்கள் வந்து அந்த பொறுப்பு டிஜிபியை போட்டு நீங்கள் நாள் கடத்துறீங்களோ அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே கஞ்சா விற்பனை எந்த அளவுக்கு நடக்குது, போதைப் பொருட்கள் விற்பனை எந்த அளவுக்கு நடக்குது, இதெல்லாம் எல்லா பக்கமும் பெண்களுக்கான பாலியல் கொடுமை எந்த அளவுக்கு நடக்குது, மாணவிகளுக்கு ஜாதிய பிரச்சனை எல்லாமே இந்த ஆட்சியில் வந்து யார்கிட்ட நிர்வாகம் இருக்குது அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு குளறுபடியாக இருக்குது. அப்போது நீங்கள் 75 ஆண்டு காலம் உங்கள் கட்சி நீங்கள் கொண்டாடிக்கோங்க, ஆனால் என்ன செய்தீங்கன்னு சொல்லணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ, நீங்கள் துபாய் போனீங்க, ஜப்பான் போனீங்க, அப்புறம் ஸ்வீடன் போனீங்க, அப்புறம் அமெரிக்கா போகிறீங்க, எல்லா ஊருக்கும் போயிட்டு வரீங்க. ஆனால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்குது? அது வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி கொடுக்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான, அதாவது அந்த ஆட்சி அதிகாரன்ற அகந்தையில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் 2026 தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க. அதுதான். இப்போ திரும்ப திரும்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறப்பவே இப்போ சமீப காலமாக அவரோட பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, நான் மிசால அடிபட்டு வந்தவன், நான் நிறைய விஷயங்களை நானே டைரெக்டாக பார்த்துருக்கேன் இப்படின்ற மாதிரி மக்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பேசுகிற ஒரு துணி தெரியுது. பழைய திமுகவோட பெருமைகள்ன்ட்டு இவங்க மாறுதட்டி பேசிக்கக்கூடிய வகையில் தான் இவங்களோட மேடை பேச்சுக்களும் அமைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பேசுகிறப்ப இப்போ ஓப்பனப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது, மற்ற கூட்டணி எல்லாமே இப்போ என்டிஏ கூட்டணி எல்லாம் ஒரு அர்த்தமற்றது இப்படின்ற ஒரு நரேட்டிவை தொடர்ந்து இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி மேடைகளை வைக்கிறது பார்க்க. வேறு என்ன சப்ஜெக்ட் சொல்ல முடியும்? எந்த கொம்பனாலும் தான் சொல்லிக்க முடியும். வேறு என்ன சப்ஜெக்ட் சொல்ல முடியும்? இப்போது பர்டிகுலராக ஏதாவது பேசுனாங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்லுவாங்க? எந்த கொம்பனாலும் எங்களை அழிக்க முடியாது அப்படின்னா அது எல்லோரும் சொல்கிறது தான். அது பெரிய விஷயமா? அப்போ நீங்கள் தோக்கும் போதெல்லாம் எந்த கொம்பை அழிச்சா அவங்கள சொல்லுங்கள். இப்போது நான் என்ன கேட்குறேன், 1977லேருந்து 87 வரைக்கும் எந்த கொம்பன் உங்களை அழிச்சாரு? ஏன் தோத்தீங்க சொல்லுங்கள்.
அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 91 எந்த கொம்பனு, 2001 எந்த கொம்பனு, 2011 2021 வரைக்கும் எந்த கொம்பனு. அப்போ உங்களை தோக்கடிச்சவங்கலாம் கொம்பன்னு ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? அதனால் அந்த வார்த்தையெல்லாம் பெருசாக வந்து எடுபடாது. அது அரசியல் காரணத்துக்காக சொல்கிற எடுபடாது. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்னது, மிசா காலத்தில் கஷ்டப்பட்டோன்னு. ஆமாம், மிசா காலத்தில் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, மிசா கைதின்னு சொல்கிறீங்கல்ல. சரி, மிசா கைதினா மிசாவை மோடி எடுத்துன்னு வந்தாரா? உங்களை யார் கைது பண்ணா? ஆமாம், உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேரன் பேத்தி அவங்க வம்சாவளியெல்லாம் உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்களே நீங்கள் பழிச்சு சொல்லிட்டு இருந்தா சொல்லுங்கள். ஒன்று அவங்க வருத்தம் தெரிவிக்கணும், அப்படி இல்லை இவர் அது பேசுகிறதே விட்டுருணும். அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே இவங்க தான் என்ன பழி வாங்கலாம், இவங்க இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்கள தானே பக்கத்து இந்தி எதிர்ப்பா அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. உங்களுக்கு மிசால உங்களை எமர்ஜென்சி கொடுமையை காட்டு முன்னாடித்தனமாக கொடுமை பண்ணாங்களா, அவங்க தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை, அவங்கள அழிக்கிறதுக்கு யார் உதவி செய்தாங்களோ பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாமே முரண்பாடுகள் மொத்த உருவத்தையும் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அதையே பேசியிருந்தா, நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள், என்ன சாதனை செய்தீங்க. அதை விட்டுட்டு இதை பேசி என்ன பிரயோஜனம்? அவங்கள பக்கம் வச்சுட்டு தான் சொல்கிறீங்க. காங்கிரஸை காமராஜர் நாங்கள் போகிற இடத்துக்குலாம் ஏசி போட்டு கொடுக்க சொன்னார். ஆமாம், காங்கிரஸை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு சொல்கிறீங்க. காமராஜர் காங்கிரஸ் சொந்தம் இல்லையா அப்படின்னா சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன சொன்னீங்க, அவர் வந்து இந்திரா காந்தி அவரை கைது பண்ண பார்த்தாங்க, நான் தான் காப்பாற்றுறேன். யாரை பக்கத்தில் உட்கார வச்சிங்க? இந்திரா காந்தி மருமகள், இந்திரா காந்தி பேரன் பேத்தி எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்திரா காந்தி தான் கைது பண்ண பார்த்தாங்க. காமராஜர் சொல்கிறீங்க, அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்கள், உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லணும்ல. இந்திரா காந்தி கைது செய்ய பார்த்தாங்க, அவர் ஹைதராபாத் போகணுன்னு பார்த்தாரு, நான் தான் இங்கே இருங்க, என் கஸ்டடியில் இருந்தால் கைதே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போது இவங்க பதில் சொல்லணும்ல. காமராஜரை காப்பாற்றுற அதிகாரம் எமர்ஜென்சி நேரத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னா ஏன் உங்கள் மகனை காப்பாற்றுற அதிகாரம் இல்லை? அவர் எப்படி மிசால உள்ளே போனார் சொல்லுங்கள். அதாவது டியூரிங் எமர்ஜென்சி லா அண்ட் ஆர்டர் எல்லாமே அங்கே தான் இருக்கும் பவர், இங்கே யாருக்கும் பவர் கிடையாது. கரெக்டாக? அப்புறம் எப்படி ஒரு காமராஜரை காப்பாற்ற முடியும்? இதை காங்கிரஸ்காரங்க ஏன் கேட்கல? ஏங்க அப்படி பவர் இருந்துச்சுன்னா காமராஜரை காப்பாற்ற முடியும், உங்கள் மகனை ஏன் காப்பாற்ற முடியல? சிட்டி பாபு ஏன் காப்பாற்ற முடியல? ஆற்காடு வீராசாமி ஐயா ஒரு காதே போயிருச்சே, செவிடாயிருச்சே, அவர் ஏன் காப்பாற்ற முடியல? கேட்கணும்ல. அது யாரும் கேட்கலையே காங்கிரஸில். அதே மாதிரி 1975 அக்டோபர் 2 இங்கே டி நகரில் திருமலைப்பிள்ளை தெருவில் 8ஆம் நம்பர் வீட்டில் இவர் இறக்க வராரு. யார்? நம்ம காமராஜர் இறந்து போகிறார். என்ன சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க, எங்கள் தலைவர் கையை, கருணாநிதி கையை பிடிச்சிட்டு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றாங்க. அதுக்கும் பதில் இல்லையே. இப்போ இதில் எது நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லுவீங்க? எந்த வளர்ச்சியை சொல்லுங்கள்? வளர்ச்சின்னா கொண்டு வரணும். வளர்ச்சி எப்படியும் 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வரும்பொழுது ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க? 93 உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி, அமைச்சர்களை அனுப்பி, தானும் போய் பாராளுமன்றத்தில் ரவுண்ட அவையும் கூட்ட வச்சு அன்னைக்கு அதை நிறைவேற்றி அதை ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா கைக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெற்று 9ஆம் அட்டவணையில் சேர்த்தாங்களா இல்லையா? அரசியல் சாசனத்தில் இப்போ ஷீல்டாக இருக்குதா இல்லையா? அது அப்போ அந்த பாதுகாப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டு வந்திருக்குது. அதுக்கு தானே நம்ம ஆசிரியர் வீரமணி, திராவிடர் கழக தலைவர், என்ன பேர் கொடுத்தாரு? சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தாருல. அந்த பட்டம் யாருக்கு கொடுத்தாரு? ஜெயலலிதா அம்மாவுக்கும் அதிமுகவுக்கு தானே கொடுத்தாரு. அப்போ சமூக நீதி ஆட்சி எது? அதுதானே யோசிக்கணும்ல. அதே மாதிரி தானே சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்தாங்க தனபால் அவர்களை. பட்டியலத்தை சேர்ந்தவரை சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்தாங்கல்ல. அதே மாதிரி ஒரு தலித்தை தலித் எழில்மலை பொது தொகுதியில் நாடாளுமன்றத்தை நிற்க வைக்கவே மாட்டாங்க. திருச்சி ஹார்ட் ஆஃப் த ஒரு சிட்டி, அப்போது அதை அந்த பொது தொகுதியில் நிற்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தலித்தை அனுப்புனாங்கல்ல, பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணாங்க. அப்போது உண்மையில் சமூக நீதி அப்படின்னா அதிமுக தான் இருக்குது. அடுத்தது சமூக நீதி அப்படின்றது என்னது? மன்னர் ஆட்சிக்கு மாறுபட்ட ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம். அப்படி தான்
இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்கல்ல. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிற வேலுமணி நாளைக்கு ஆகலாம், என் பக்கத்தில் இருக்க சண்முகநாதன், தூத்துக்குடி சண்முகநாதன் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், கட்சித் தலைவர் ஆகலாம். உங்களில் கீழே இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம், கட்சித் தலைவர் ஆகலாம். அது திமுகவில் சொல்ல முடியுமா? அப்போ எப்படி சமூக நீதி சொல்லுங்கள்? இது மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போட்டதால் ஒரு விஷயம் வந்து சரின்னு ஆயிருமா? இப்போ நீங்கள் அப்போ ஏற்றுக்கலாம்ல. பிஜேபிக்கு தான் மக்கள் இந்தியா அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஏற்றுக்குவீங்களா? மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஒட்டு மொத்தத்தையும் பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் போடுறீங்க மகனுக்கு. அப்போ அது வாரிசு தானே. அப்போ இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் திமுக ஆட்சியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஒழிய மற்றபடி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இல்லை. அது வந்து எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுக தான் அதை அமைக்க முடியுன்றதான் முடியும்.